தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்து பார்ப்போம். சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரமும், திருச்சியில் சாருபாலா தொண்டைமானும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் NSV சித்தனும், கடலூரில் KS அழகிரியும் போட்டியிடுகிறார்கள். திருப்பூரில் EVKS இளங்கோவனும், மயிலாடுதுறையில் மணிசங்கர் ஐயரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் R பிரபு, தேனியில் JM ஆருண் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரத்தில் திருநாவுக்கரசரும், ஆரணி தொகுதியில் விஷ்ணு பிரசாத்தும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் ராமசுப்பும், விருதுநகரில் மாணிக் தாக்கூரும் போட்டியிடுகிறார்கள். மதுரையில் பரத் நாச்சியப்பன், சேலத்தில் மோகன் குமாரமங்கலம் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சையில் கிருஷ்ணசாமி வாண்டையாரும், தூத்துக்குடியில் APCV சண்முகம் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் அருள் அன்பரசுவும், அரக்கோணத்தில் நாசே ராஜேஷ் ஆகியோரும் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் P விஸ்வநாதன், வேலூரில் விஜய் இளஞ்செழியன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் A சுப்பிரமணியம், கள்ளக்குறிச்சியில் R தேவதாஸ் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். நாமக்கல்லில் GR சுப்பிரமணியமும், ஈரோட்டில் கோபியும் வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டுள்ளனர். நீலகிரியில் காந்தியும், பெரம்பலூரில் M ராஜசேகரனும் போட்டியிடுகிறார்கள். சிதம்பரத்தில் P வள்ளல் பெருமானும், நாகையில் செந்தில் பாண்டியனும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். தென்காசியில் டாக்டர் ஜெயக்குமார், மத்திய சென்னையில் மெய்யப்பன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் வெளியிட்டுள்ள முதல் வேட்பாளர் பட்டியலில் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் தவிர குஜராத், மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிஷா ஆகிய மாநிலங்களுக்கான வேட்பாளர்களையும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் போட்டியிடுகிறார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியடையும் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டாவது பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீனவர்களை நேற்று கைது செய்வது என்பது இலங்கை கடற்படையினுடைய அராஜகமாக நான் பார்க்கிறேன். பேச்சுவார்த்தையை கெடுப்பதற்காக இலங்கையில் இருக்கிற சில பேர் இதை செய்வதாகவும் நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் ஒரு சுமூக தீர்வுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி கைது நடவடிக்கை தொடர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே இதை வன்மையாக தமிழக காங்கிரஸ் கண்டிக்கிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தமிழகம் வரவுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் ஞான தேசிகன் கூறியுள்ளார். சோனியா காந்தியினுடைய கூட்டம் இருக்கிறது. தேதி இல்லை, நான் சொல்லி வருகிறார்கள், கண்டிப்பாக வருகிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களும் வருகிறார், பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் வருகிறார். 3 பேரும் வருகிறார்கள். கூட்டங்கள் இருக்கிறது. இடம் முடிவாகவில்லை, இடங்கள் முடிவாகவில்லை. ஆனால் 3 பேரும் வருகிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களை ரோட் ஷோ கேட்டிருக்கிறேன். அது பாதுகாப்பு மற்ற விஷயங்களை அவர்கள் ஆலோசித்து ஒன்று கூட்டமாக இருக்கும் அல்லது ரோட் ஷோவாக இருக்கும்.